போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, பொதுக்காலம் 16ஆம் வாரத்தின் திங்கட்கிழமை. இன்று நாம் நினைவு கூறக்கூடிய புனித அப்போலினாரிஸ். இவர் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதர். புனித திருத்தூதர் பேதுருவின் சீடராகவும் இவர் இருக்கக்கூடும் என்ற குறிப்பு உண்டு. இவர் இத்தாலி நாட்டில் உள்ள ரவேனா என்ற நகருக்கு முதல் ஆயராக நியமிக்கப்படுகின்றார். தான் சென்ற இடமெல்லாம் இயேசுவை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றுகின்றார். அதற்கு இவருக்கு கிடைத்த பரிசுகள் அடி, உதை, காயங்கள். இருப்பினும் கிறிஸ்துவ அடையாளத்தை அவர் முன்னிறுத்துகிறார். மறைசாட்சியாக இறந்து போகிறார் புனித அப்போலினாரிஸ் அவர்கள். அன்பார்ந்துள்ள இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம், இயேசுவை நோக்கி எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டுங்கள் என்று கேட்கிறார்கள். அடையாளம் என்று சிந்திக்கும் பொழுது நாம் இந்த கிறிஸ்துவ சமூகத்திற்கு எத்தகைய அடையாளங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். புனித அப்போலினாரிஸ் அவர்கள் கிறிஸ்துவ அடையாளத்தை தன்னுடைய வாழ்வினால் முன்னிறுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் கிறிஸ்தவன், கிறிஸ்தவள் என்ற அடையாளத்தை பிறருக்காக சில நேரத்தில் கழற்றி வைத்துவிட்டு நாம் செல்கின்றோம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆயரான புனித அப்போலினாரிஸ் தம் போதனையாலும் மறைசாட்சியத்தாலும் சுட்டிக்காட்டிய நிலையான மீட்பின் பாதையில் நம்பிக்கையாளரான எங்களை நடத்தியருளும். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் கட்டளைகளில் நிலைத்திருக்கவும் அவரோடு வெற்றி வாகை சூட்ட பெறவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1-4 மற்றும் 6-8 முடிய. ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கை சொல். குன்றுகள் உன் குரல் ஒலியை கேட்கட்டும். மலைகளே,
மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களே, ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள். ஆண்டவருக்கு தம் மக்களோடு வழக்கு ஒன்று உண்டு. இஸ்ரேலோடு அவர் வாதாடப் போகின்றார். என் மக்களே, நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? எதில் நான் உங்களை துயரடையச் செய்தேன்? எனக்கு மறுமொழி கூறுங்கள். நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன். அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன். உங்களுக்கு முன்பாக மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் அனுப்பி வைத்தேன். ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதரான கடவுளாகிய அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளோடும் 1 வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் மேலும் பல்லாயிரக்கணக்கான ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடும் எண்ணெய் மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளைகளையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே. நேர்மையை கடைப்பிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? இது ஆண்டவரில் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்துரைக்கும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறைவசனங்கள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா?
தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்ட உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அடையாளங்கள் வழிகாட்டும், ஆனால் பயணம் நம்முடையதே. இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அன்றாட வாழ்வில் பல்வேறு அடையாளங்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்றது. காலை அலாரம் எழுந்திரு என்பதற்கான அடையாளம், கடிகாரம் நேரம் சென்று கொண்டிருக்கின்றது என்பதற்கான அடையாளம், போக்குவரத்து சிக்னல் எப்போது நிற்க வேண்டும் செல்ல வேண்டும் என்பதற்கான அடையாளம், பள்ளி மணி ஓசை ஒரு வகுப்பு முடிந்து மற்றொரு வகுப்பு தொடங்கும் என்பதற்கான அடையாளம், மருத்துவ அறிக்கைகள் நமது உடல் நிலையின் அடையாளங்கள், மொபைல் நோட்டிஃபிகேஷன் யாரோ நம்மை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம், வாட்ஸ்அப்பில் விழும் ப்ளூ டிக் செய்தி படிக்கப்பட்டதற்கான அடையாளம், ஓடிபி எண்கள் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான அடையாளம். ஏன் வரலாற்றில் 57 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே நாள் ஜூலை 20ஆம் தேதி நிலாவில் முதலில் கால் பதித்த நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ற மனித குலம் அறிவியலில் வளர்ச்சி பெற்றதற்கான சிறந்த அடையாளம். இப்படி நமது வாழ்வு முழுவதும் அடையாளங்களால் சூழப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய நற்செய்தியில் இயேசு அடையாளம் கேட்போரை, ஆதாரம் கேட்போரை கடிந்து கொள்கின்றார். சாலையில் அடையாளங்கள் தேவை, வங்கி பரிவர்த்தனைகளில் அடையாளங்கள் தேவை, தொழில்நுட்ப உலகில் அடையாளங்கள் ஆதாரங்கள் தேவை. ஆனால் உறவுகளிலும் இத்தகைய அடையாளங்கள் தேவையா, ஆதாரங்கள் தேவையா என்பதை இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய உலகம் ஆதாரம் கேட்டு அன்பு செய்யக்கூடிய உலகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. நம்பகத்தன்மை இல்லாததால் ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப கேட்பது, லொகேஷன் ஷேர் பண்ண கேட்பது, ப்ளூடிக் வந்துவிட்டதே ரிப்ளை ஏன் இன்னும் வரவில்லை என்று கேட்பது, லைவ் ஃபோட்டோ அனுப்ப கேட்பது, ப்ரூஃப் காட்டு என்று பல்வேறு எல்லாவற்றிற்கும் ஆதாரம் கேட்கின்ற உலகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. என்னை நீ நேசிக்கிறாயா? அப்படியானால் அதை நிரூபித்து காட்டு. நீ உண்மையாக என் மீது அக்கறை கொண்டால் நான் சொல்வதை செய். நீ என் உண்மையான நண்பன் என்றால் நான் சொல்வதை செய் என்று அனைத்திற்கும் ஆதாரம் கேட்கின்றோம். அன்பிற்கு முன் ஆதாரம் கேட்கின்றோம், அடையாளங்கள் கேட்கின்றோம். இப்படி ஒரு உறவு ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்தில் நிற்க வேண்டுமென்றால், இப்படி ஒரு உறவு ஒவ்வொரு நாளும் அன்பு என்ற நிரூபண தேர்வை எழுத வேண்டுமென்றால் அது உண்மையான உறவாக இருக்குமா என்றால் இல்லை, அது ஒப்பந்த உறவாக மாறுகிறது. ஆனால் இயேசு இன்று உடன்படிக்கை என்ற உறவில் வாழ அழைப்பு விடுக்கின்றார். மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். அவர்கள் கேட்டது, போதகரே ஒரு அடையாளம் காட்டுங்கள் என்று. வெளிப்படையாக பார்த்தால் அது ஒரு வேண்டுகோள், ஆனால் உள்ளுக்குள் அது ஒரு நிபந்தனை. இதை செய்தால் நாங்கள் உம்மை நம்புவோம் என்று நிபந்தனை வைக்கிறார்கள். நான் உங்கள் தந்தை, நீங்கள் என் மக்கள் என்ற உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்தியது. அதனால்தான் இயேசு இவர்களை மிகவும் கடுமையாக சாடுகின்றார். இந்த உடன்படிக்கைக்கு எதிராக ஒரு அடையாளத்தை காட்டுங்கள் என்ற கேள்வி எழுப்புகிறார்கள். இந்த தீய விபச்சாரமுள்ள தலைமுறையினர் அடையாளம் கேட்கிறார்கள் என்று சொல்கிறார். இங்கே விபச்சாரம் என்பது உடல் சார்ந்த பாவத்தை குறிக்காமல் இறைவனுக்குரிய விசுவாசத்தை விட்டுவிட்டு நிபந்தனைகளின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில், அடையாளங்களின் அடிப்படையில் கடவுளோடு உறவு கொள்ள முயல்வதை குறிக்கின்றது. என்னுடைய நிபந்தனைகளை எந்த கடவுள் நிறைவேற்றுகிறாரோ அவரிடம் நான் செல்வேன். ஆண்டவரே, எனக்கு இதை தந்தால் நான் உம்மை நம்புவேன். என் நோய் நீங்கினால் நான் திருப்பலிக்கு வருவேன். எனக்கு வேலை கிடைத்தால் நான் உம்மை வணங்குவேன். இவையெல்லாம் அன்பின் மொழி அல்ல, மாறாக ஒப்பந்தத்தின் மொழி. கணவன் அவள் மாறினால் நான் மாறுவேன் என்றும், மனைவி
அவர் என்னை முதலில் புரிந்து கொண்டால் நான் அவரை அன்பு செய்வேன் என்றும், பிள்ளைகள் என் விருப்பத்தை பெற்றோர்கள் நிறைவேற்றினால் நான் அவர்களை மதிப்பேன் என்றும் சொல்வது அனைத்தும் ஒப்பந்த மொழியாகவே இருக்கின்றது. அது அன்பின் உறவின் மொழியாக இருப்பதில்லை. 11ஆம் நூற்றாண்டில் மறைவல்லுனராக கேன்டர்பரியின் பேராயராக இருந்தவர் புனித அன்சலம் என்பவர். அவரது இறை கூற்று என்னவென்றால், ஃபெய்த் சீக்கிங் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது கடவுளை நான் புரிந்து கொள்வதால் நம்பவில்லை, மாறாக முதலில் கடவுளை நம்புகிறேன், அதனால் அவரை நான் புரிந்து கொள்கிறேன் என்பதாகும். குடும்ப உறவிலும் இன்றைய உலகம் சொல்வது முதலில் உன்னை புரிந்து கொள்கிறேன், பிறகு உன்னை அன்பு செய்கிறேன் என்று. ஆனால் கிறிஸ்தவம் சொல்லுவது முதலில் உன்னை அன்பு செய்கிறேன், அதனால் உன்னை புரிந்து கொள்கிறேன் என்று. இந்த மனநிலை இருக்கும்போது நாம் அடையாளங்களையோ ஆதாரங்களையோ நிபந்தனைகளையோ முன்வைக்க மாட்டோம். இயேசுவில் பிரியமானவர்களே, அடையாளங்கள் சாலைகளில் நம்மை வழிநடத்தலாம், ஆதாரங்கள் பரிவர்த்தனைகளில் நம்மை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தலாம், நிபந்தனைகள் ஒப்பந்தங்களை பாதுகாக்கலாம். ஆனால் அன்பை வாழவும் உறவு என்னும் உடன்படிக்கையை நிலைநிறுத்தவும் அடையாளங்களும் ஆதாரங்களும் தேவையா? சிந்திப்போம். இன்னத்தருவே அன்புக்கு ஈடாக, இன்னத்தருவே அன்புக்கு ஈடாக, உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன், உயிரிலே பாட்டெழுதி உள்ளன்போடு நான் தருவேன், இன்னத்தருவே அன்புக்கு ஈடாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ளவும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன, மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித ஆரோக்கிய தாய், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வல்லமை உள்ள மன்றாட்டு. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமை உள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவு அற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழ்க வாழ்க